ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மிட் மிஸ்டரி. இந்த உலகத்துல இருக்கிற மிக முக்கியமான உலக அதிசயம் அப்படின்னா அது சீன பெருஞ்சுவர் அப்படின்னே சொல்லலாம். எப்படி 1000 வருடங்களுக்கு முன்னாடி இவ்வளவு பிரம்மாண்டமான சுவரை சீனர்கள் கட்டினாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் தான். அதுல இந்த சீன பெருஞ்சுவர் சும்மா தரையில எல்லாம் கட்டிருக்க மாட்டாங்க, மிகப்பெரிய மலையோட உச்சியில போய் தான் கட்டவே செஞ்சிருப்பாங்க. அவ்வளவு ஹைட்டுக்கு எப்படி இவங்க கல் எடுத்து போனாங்க, அந்த இடத்துல போய் எப்படி ஒரு எண்ட்லெஸ்ஸான சுவரை உருவாக்குனாங்க அப்படின்றது இங்க இருக்க ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான விஷயமா தான் இருக்கு. இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த ஒரு சீன பெருஞ்சுவரை கிட்டத்தட்ட டிகேட்ஸ்க்கு மேல ஆராய்ச்சியாளர்கள் பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணாங்க. அதுல இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி பயங்கரமான பல விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி அவங்க கண்டுபிடிச்ச பல மிஸ்டியான விஷயங்களை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்கறோம். இந்த வீடியோ உண்மையிலேயே செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். சீனாவோட கேபிட்டலான பெய்ஜிங்ல இருந்து 70 மைல் தூரம் வடக்குல இருக்க ரங்கட் மவுண்டனான ஜின் சான்லிங் அப்படின்ற மலைக்கு ஒவ்வொரு வருஷமும் 10 மில்லியன் மக்கள் வந்துட்டு போறாங்க. அவங்க வந்துட்டு போறது இந்த கரடுமுரடான மலையை பார்க்கிறதுக்காக கிடையாது, அந்த கரடுமுரடான மலையோட உச்சியில அமைஞ்சிருக்க சீன பெருஞ்சுவரை பார்க்கிறதுக்காக. இந்த ஒரு சீன பெருஞ்சுவர் அங்க போயிட்டு அதோட ஃபுல் லென்த் நார்மலா கண்ணால பார்க்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன் இப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜியான ட்ரோனை மேல விட்டு பார்த்தாலும் பார்க்க முடியாது, ஹெலிகாப்டர்ல மேல போயிட்டு வீடியோ எடுத்து பார்த்தாலும் பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. சரி, அப்ப எவ்வளவு ஹைட்ல போய் பார்த்தா ஃபுல் லென்த்தை பார்க்க முடியும்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பூமியில இருந்து 804 கிலோமீட்டர் ஹைட்ல போய் பார்த்தாதான் இந்த சீன பெருஞ்சுவரோட ஃபுல் லென்த்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா சேட்டலைட்ல இருந்து பார்த்தா மட்டும்தான் இந்த சீன பெருஞ்சுவரோட ஃபுல் லென்த்தை பார்க்க முடியும். அப்படி நம்ம சேட்டலைட்ல இருந்து பார்க்கறப்ப நமக்கு கிடைக்கிற பயங்கர ஆச்சரியமான விஷயங்கள் என்னன்னா, இந்த சீன பெருஞ்சுவர் திடீர்னு பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்பைக்கா இருக்க மலையிலே ஏறி போகுது, திடீர்னு பாத்தீங்கன்னா பயங்கர சர்க்கிளா இருக்க பள்ளத்திலே இறங்கி போகுது. சோ எப்படி இவ்வளவு ஸ்பைக்கான இடத்துலயும் சுவரை எழுப்புனாங்க, இவ்வளவு பள்ளமான இடத்துலயும் சுவரை எழுப்புனாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஆச்சரியமா தான் இருக்கு. இப்படிப்பட்ட இந்த சின்ன பெருஞ்சுவர்ல வெறும் நடக்கிறதுக்கான பாதை அந்த சுவர் மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டா அதான் கிடையாது. இந்த சின்ன பெருஞ்சுவர்ல ஒவ்வொரு 5 to 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஒரு வாட்சிங் டவர் இருக்கும். இந்த வாட்சிங் டவர்ன்றது வேற எதுவும் கிடையாது, அந்த காலகட்டத்தில் அதாவது அரசர் காலகட்டத்தில் எதிர்நாட்டு படைகள் தன்னுடைய நாட்டுக்குள்ள ஊடுருவ வர்றாங்களா அப்படின்றத கண்காணிக்கிறதுக்காகவே கட்டப்பட்ட மிகப்பெரிய கோபுரங்கள் தான் இந்த வாட்சிங் டவர்ஸ். சோ அந்த ஒரு வாட்ச் டவர்ஸ் இந்த சீன பெருஞ்சுவர்ல ஒவ்வொரு 5 to 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கும். அப்படி ஓவரால் அந்த சீன பெருஞ்சுவர் ஃபுல்லா கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 25,000 வாட்ச் டவர்ஸ் பாத்தீங்கன்னா மிங் டைனஸ்டி 1368ல இருந்து 1544 காலகட்டத்துக்குள்ள கட்டியிருக்காங்க. இந்த ஒரு வாட்ச் டவர்ஸ் பத்தி சிம்பிளா சொல்லணும்னா இது மற்ற வாட்ச் டவர்ஸ் மாதிரி ரொம்ப லீனா சின்னதாலாம் இருக்கவே இருக்காது, இது பயங்கர விலாசமா இருக்கும். ஏன் இந்த வாட்ச் டவர்க்குள்ள கிட்டத்தட்ட 50 பேர் நிக்கிற அளவுக்கு கூட இடம் இருக்கும். இந்த வாட்ச் டவரோட எல்லா சைட்லயும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஜன்னல்கள் இருக்கும். அது வழியா நம்ம எட்டி பார்த்தோம்னா அந்த மலையோட பிரம்மாண்டமான அழகையும் சீனாவோட லேண்ட்ஸ்கேப்பையும் பார்த்து ரசிக்க முடியும்னு சொல்றாங்க. அதை பார்க்கிறதுக்கு உண்மையிலேயே பயங்கர அமேசிங்கா இருக்கும்னு கூட சொல்றாங்க. சரி, அந்த வாட்ச் டவர்ல இருந்து மறுபடியும் இறங்கி அந்த சீன பெருஞ்சுவர்ல நடக்க ஆரம்பிச்சோம்னா அந்த சீன பெருஞ்சுவரோட சைடுல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஜன்னல்கள் போன்ற அமைப்பு இருக்கும். அதை பார்க்கறப்ப நம்மளுக்கே கொஞ்சம் வினோதமா தான் தோணும். ஏன்னா ஒரு வாட்ச் டவர்ல ஜன்னல் வச்சா அதுக்கு ரீசன் இருக்கு, ஆனா நடந்து போற நடைபாதையில எதுக்கு ஜன்னல் வைக்கணும் அப்படின்னு நம்மளே யோசிப்போம். ஆனா இந்த ஜன்னல்கள் காத்து வரதுக்காக வைக்கப்பட்ட ஜன்னல்கள் கிடையாது, எதிர்நாட்டு படைகளை தாக்குறதுக்காக வைக்கப்பட்ட ஜன்னல்கள். எஸ், இந்த ஹோல்ஸ் வழியா தான் பாத்தீங்கன்னா சீன படைவர்கள் தன்னுடைய வில்லம்ப எடுத்து தயாரா உட்கார்ந்துருப்பாங்களாம். எதிர்நாட்டு படைவர்கள் ஒன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஓட்ட வழியா அம்ப சரசரன்னு விட ஆரம்பிச்சிருவாங்களாம். அந்த அம்புகளே மேக்ஸிமம் எதிரிகள் இறந்துருவாங்கன்னு சொல்றாங்க. சப்போஸ் அதுல இறக்காம சில பேர் அந்த செவர்ல ஏற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க மேல கன் பவுடர் தடவப்பட்ட கற்கள்ல தீய வச்சு அப்படியே மேல இருந்து கீழே விட்டுருவாங்களாம். சோ இந்த ஒரு அட்டாக்ல பாத்தீங்கன்னா எதிர்நாட்டு படைகள் கம்ப்ளீட்டா அழிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதெல்லாம் ஓகே. சீனாக்கு யாரா மிகப்பெரிய அச்சுறுத்தல கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க தான் அந்த காலகட்டத்துல மங்கோலியால வாழ்ந்த மலைவாசிகளான நாடோடி ஹார்ஸ்மேன். இவங்களுடைய ஒரே வேலை அந்த காலகட்டத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் செல்வங்களையும் சீனாக்குள்ள போய் கொள்ளையடிச்சிட்டு வர்றதுதானா. சோ இந்த ஒரு விஷயத்தை இவங்க காலங்காலங்களா பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸ்டார்டிங் டேஸ்ல சீனர்களும் அவங்களோட சண்டை போட்டு பார்த்துருக்காங்க. ஆனா சீனர்கள் என்னதான் சண்டை போட்டு பார்த்தாலும் மங்கோலியர்கள் அதை நுப்பாட்டுற மாதிரியே தெரியல. சோ ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவங்களை இப்படியே விட்டோம் அப்படின்னா நம்ம செல்வத்தை எல்லாத்தையும் இவங்களே அடிச்சுட்டு போயிருவாங்க, அப்புறம் நமக்கு செல்வங்களும் இருக்காது உணவுப் பொருட்களும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட சுவர் தான் இந்த சீன பெருஞ்சுவர். எஸ், இந்த சீன பெருஞ்சுவரை மட்டும் எழுப்பிட்டாங்கன்னா மங்கோலியர்களால் டைரக்டா சீனாக்குள்ள வந்துட முடியாது இல்லையா, இந்த சீன பெருஞ்சுவரை தாண்டி தானே வந்தாகணும். அதை தாண்டறதுக்குள்ளே இந்த சீன பெருஞ்சுவருக்குள்ள இருக்க சீன படை வீரர்கள் அவங்களை அழிச்சிருவாங்க இல்லையா, அதுக்காக தான் இதை கட்டவே செஞ்சிருக்காங்க. சோ அப்படி கட்டப்பட்ட இந்த சீன பெருஞ்சுவர்ல மேல ஹோல்ஸ் இருந்தா எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே இந்த சீன பெருஞ்சுவரோட அடிப்பகுதியில அதாவது தரைப்பகுதியில கதவுகள் இருந்தா நல்லதா என்ன? கண்டிப்பா கிடையாதுல. ஏன்னா இந்த சீன பெருஞ்சுவரை உருவாக்குனதே டிஃபென்ஸ்க்காக தானே. அப்படி இருக்கப்ப சுவரோட கீழ்ப்பகுதியில போய் கதவு வச்சாங்க அப்படின்னா அது வழியே ஈஸியா எதிர்நாட்டு படைகள் உடச்சிட்டு உள்ள வந்துருவாங்க இல்லையா. சோ அதன்படி பாக்குறப்ப கதவு வைக்காம இருந்தா தானே நல்லது. ஆனா சீனர்கள் மிஸ்டீரியஸான முறையில இந்த மாதிரியான கதவுகளை அங்கங்க சீன பெருஞ்சுவர்ல வைக்கதான் செஞ்சிருக்காங்க. அதை இனிசியலா ஆராய்ச்சியாளர்கள் பாக்குறப்ப அந்த பாதைகள்ல இருந்த கதவுகள் சிதைவடைந்து உடைஞ்சு போச்சு அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் டீப்பா ஆராய்ச்சி பண்ணி பாக்குறப்பதான் இந்த கதவுகளை அவங்க பயங்கரமான உள்நோக்கத்தோட தான் உருவாக்கி இருக்காங்க அப்படின்றதே கண்டுபிடிச்சாங்க. எஸ், அவங்க அப்படி என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கதவுகளை எதையுமே அவங்க மரத்தை வச்சோ இல்ல இரும்பு வச்சோ உருவாக்கலாம் இல்லையா, அதையும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சுவர் மாதிரி செங்கலை வச்சா உருவாக்கி இருக்காங்க. ஆனா மற்ற இடங்களுக்கும் இந்த கதவுக்கு இருக்க
வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா சீன பெருஞ்சுவரோட மற்ற இடத்துல கட்டப்பட்ட செங்கற்கள் எதையுமே தகர்க்கவே முடியாது. ஆனா இந்த ஒரு மிஸ்டேஷனான கதவுக்காக கட்டப்பட்ட செங்கற்கள் இருக்கு பாத்தீங்களா, அதை ஈஸியா தகர்க்க முடியும். அந்த அளவுக்கு தின்னாதான் அந்த செவரை கட்டவே செஞ்சிருப்பாங்க. ஆனா அதை வெளியில இருந்து பார்த்தா அதுவும் நார்மலான ஒரு செவர் மாதிரி தான் தெரியவே செய்யும். சரி, எதுக்காக இதை கட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சம்டைம்ஸ் எதிர்நாட்டு படைக்குள்ள ஸ்பை அனுப்ப வேண்டிய சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும் பாத்தீங்களா, அந்த டைம்ல செவரோட மேற்பகுதியில இருந்து குதிச்சலாம் போக முடியாது இல்லையா, அப்படி போனா எதிர்நாட்டு படைகள் ஈஸியா கண்டுபிடிச்சிடும் இல்லையா. சோ அப்படி போகாம சீக்கிரட்டா போறதுக்காக உருவாக்கப்பட்ட பாதைகள் தான் இந்த ஒரு பாதைகள். இதுக்குள்ள ஒரே ஒரு மனுஷன் தான் போற மாதிரி இருக்கும். ஒண்ணுக்கு மேற்பட்ட மனிதர்கள் போனாங்க அப்படின்னா அதுக்குள்ள மாட்டிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது பயங்கர காம்பாக்டாவும் நேராவும் இருக்குமா. சோ அதனாலேயே எதிர்நாட்டு படைவர்கள் இந்த பாதையை கண்டுபிடிச்சு வந்துட்டா கூட அவங்களை ஈஸியா அட்டாக் பண்ணி கொன்றுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் சின்ன பெருஞ்சுவர்ல இந்த மாதிரியான மிஸ்டீரியஸான டோர்ஸ் 50 டோர்ஸை கண்டுபிடிச்சதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இதை தாண்டி எக்கச்சக்க டோர்ஸ் இருக்கலாமாம், ஆனா அது எதுவுமே வெளியில தெரியற மாதிரியே இல்ல அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. சரி, இந்த ஒரு சின்ன பெருஞ்சுவர் நம்ம இப்ப பார்த்துட்டு இந்த மலையில மட்டும்தான் கட்டப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டா அது கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சோ இந்த சின்ன பெருஞ்சுவர் எவ்வளவு தூரம் நீண்டு போகுது அப்படின்றத ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணப்ப அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் இந்த உலகத்தையே அதிர வச்சுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த சின்ன பெருஞ்சுவர் மலையில மட்டும் கட்டப்படலையா, அதை தாண்டி கிராஸ் லேண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதாவது மேய்ச்சல் நிலங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த நிலங்களையும் கட்டப்பட்டிருக்கு. அதை தாண்டி வறண்ட பகுதியான பாலைவனங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாலைவனத்திலையும் கட்டப்பட்டிருக்கான். அப்படி கட்டப்பட்ட அந்த ஒரு சின்ன பெருஞ்சுவர் ஃபைனலா பாத்தீங்கன்னா ஒரு மைட்டியான கோட்டையில போய் முடியுது. அந்த கோட்டை பார்க்கிறதுக்கு பயங்கர பிரம்மாண்டமாவும் அழகாவும் இருக்கு. அந்த ஒரு கோட்டை தான் மிங் டைனஸ்டி காலகட்டத்தில் கட்டப்பட்ட இந்த ஒரு சின்ன பெருஞ்சுவரோட எண்ட் அப்படின்னே சொல்றாங்க. இந்த ஒரு கோட்டை இப்ப சீனால இருக்கிற ஜெயகோவன் சிட்டிக்கு பக்கத்துல தான் அமைஞ்சிருக்கு. ஆனா அந்த காலகட்டத்தில் அதாவது 600 வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஒரு கோட்டையை கட்டுறப்ப இந்த ஒரு கோட்டை மட்டும் தான் இந்த ஒரு இடத்துல ஐசோலேட்டா இருந்திருக்கும் அப்படின்னே சொல்றாங்க. இந்த ஒரு கோட்டையோட பேர் பார்த்தீங்கன்னா ஜெயகோவன் ஃபோர்ட் அப்படின்னே சொல்றாங்க. இந்த ஒரு கோட்டையை பார்க்கிறதுக்கு பயங்கர பிரம்மாண்டமா இருக்கும். அது மட்டும் கிடையாது, இதுல பயங்கரமான பாதுகாப்பு அம்சங்களை இன்செர்ட் பண்ணி தான் இந்த கோட்டையை கட்டினதா அப்படி சொல்றாங்க. ஏன்னா இந்த கோட்டையோட ஒவ்வொரு சோருமே பார்த்தீங்கன்னா 36 அடி ஹைட்டா இருக்குமா. அது மட்டும் கிடையாது, இந்த கோட்டையோட ஒவ்வொரு கார்னர்லயுமே பார்த்தீங்கன்னா வாட்ச் டவர்ஸ் இருக்கும். இதுக்கெல்லாம் மேல இந்த கோட்டைக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா 3 லேயர்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் நம்ம தாண்டினா மட்டும் தான் உள்ளே போக முடியுமா. அந்த அளவுக்கு பாதுகாப்பா அதை உருவாக்கவே செஞ்சிருக்காங்க. அதற்கு மாற இந்த கோட்டையோட கதவு திறந்து உள்ள போனோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஸ்கொயர் போன்ற ஸ்பேஸ் இருக்குமா. அந்த ஸ்பேஸை தாண்டி தான் அடுத்த கதவு இருக்குமா. அந்த கதவை ஓபன் பண்ணா மட்டும் தான் நம்மளால அந்த கோட்டைக்குள்ளே போக முடியுமா. சோ ஒன்ஸ் எதிர்நாட்டு படைவீரர்கள் வெளியில இருக்கிற கோட்டையோட கதவை உடைச்சு உள்ள வந்தாலும் உள்ள ஸ்கொயர் பண்ற அந்த ஒரு ஸ்பேஸ்ல வந்து நிக்க பேசுவாங்க. ஒன்ஸ் அவங்க அதுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்கொயர் ஸ்பேஸை சுத்தி இருக்கிற கதவு எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஸ்கொயர் ஸ்பேஸ்ல வச்சு அவங்க எல்லாத்தையுமே கொன்றுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. கேட்கறப்பே பயங்கர அமேசிங்கா இருக்குல்ல. இதுவே அமேசிங் அப்படின்னா இந்த ஒரு கோட்டையை கட்டுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கர அமேசிங்கா இருக்கும். ஏன்னா இந்த ஒரு கோட்டையை மிங் டைனஸ்டி கட்டலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ண காலகட்டத்தில் அவங்களுக்கு பயங்கரமான ஸ்கில்டான ஒரு மேத்தமெட்டிஷியன் ஆர்கிடெக்ட் அவங்களுக்கு தேவைப்பட்டாங்க. அந்த ஒரு டைம்ல அவங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆர்கிடெக்ட் தான் ஈ கைஜன் அப்படின்ற ஒருத்தர். அவரை பத்தி எல்லாருமே சொல்றப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஆர்கிடெக்ட். இவர்கிட்ட நீங்க ஒரு கட்டடத்தை கொடுத்தீங்க அப்படின்னா இத்தனை கல்லு தான் எனக்கு தேவை அப்படின்றத பெர்ஃபெக்ட்டா சொல்லிருப்பாரு. அந்த கல்லை தாண்டி ஒரு கல் கூட அவர் எக்ஸ்ட்ரா வாங்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் அடுக்கடுக்கான புகழ அவரை பத்தி பாடி இருக்காங்க. இதை கேட்ட உடனே அரசர்களும் பயங்கரமான ஒரு ஆச்சரியம். என்னடா இவ்வளவு பெர்ஃபெக்ட்டாவா ஒரு ஆர்கிடெக்ட் இருக்காரு. அப்ப உடனே அவரை இங்க கூட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவரை கூட்டு வர வச்சிருக்காங்க. கூட்டு வந்த உடனே எனக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கோட்டை வேணும், அதுல இவ்வளவு டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கணும். சோ அந்த ஒரு கோட்டையை கட்டுறதுக்கு எவ்வளவு செங்கல் தேவைப்படும் அப்படின்றத எக்ஸாக்ட்டா நீ இப்ப என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதை கேட்ட உடனே ஈ கைஜன் எவ்வளவு பெரிய கோட்டை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு நம்ம அரசர் இவ்வளவு பெரிய கோட்டை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி சொன்ன அடுத்த சில மணி நேரங்கள் அவர் பயங்கரமான ஒரு கால்குலேஷனை போட்டு எனக்கு 99,999 செங்கற்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்ட உடனே அரசர்களும் பயங்கரமான ஒரு சிரிப்பு. என்னடா இவ்வளவு செங்கல் இருந்தா போதுமா, இதுல நீ இவ்வளவு பெரிய கோட்டையை கட்டிடுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ஈ கைஜன் சின்ன ஸ்மைலோட எனக்கு இவ்வளவு செங்கல் போதும், இதை தாண்டி ஒரு செங்கல் அதிகமா இருந்தாலும் நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே நம்ம அரசரும் நீ சொன்ன இந்த செங்கலை தாண்டி ஒரு செங்கல் அதிகமா போனாலும் இல்லாட்டா ஒரு செங்கல் கம்மியா வந்தாலும் உனக்கும் சரி உன்னோட வேலையாட்களுக்கும் சரி பயங்கரமான தண்டனைகளை நான் கொடுப்பேன். அவங்கள சிறை பிடிப்பேன், அங்க அளவுக்கு அதிகமான வேலைகளை நான் கொடுப்பேன். சப்போஸ் நீ சொன்ன இந்த ஒரு 99,999 செங்கல்குள்ளே இந்த ஒரு கோட்டை நீ கட்டி முடிச்சிட்ட அப்படின்னா உனக்கு பயங்கரமான வெகுமதி நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே ஈ கைஜன் கேட்ட அந்த ஒரு எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் செங்கல்களை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இறக்குறாங்க. நம்ம ஈ கைஜன் பாத்தீங்கன்னா அந்த கோட்டையை பிரம்மாண்டமா உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. ஃபைனலா சில மாதங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த கோட்டையும் உருவாக்கி முடிச்சிடுறாரு. அப்படி முடிக்கிற தருவாயில அரசரும் மேற்பார்வையாளர்களும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. அப்படி நிக்கிறப்ப இன்னும் எத்தனை செங்கற்கள் இருக்கு அப்படின்றத நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசி அமைச்சிருக்கிற எல்லா செங்கற்களையும் ஒவ்வொன்றா எடுத்து கடைசியை கட்டி முடிக்க வேண்டிய சுவர்ல கட்டிட்டே இருக்காங்க. அப்படி கட்டி முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கடைசியா 2 செங்கல் மிச்சம் இருக்கு. ஆனா அவங்க கட்டி முடிக்க போற அந்த ஒரு சுவர்ல வைக்க வேண்டிய செங்கல் எத்தனை தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு செங்கல் தான் தேவைப்படுது. சோ ஃபைனலா மிச்சம் இருக்கிற 2 செங்கல்ல ஒரே ஒரு செங்கலை மட்டும் எடுத்து வச்சு கட்டிட்டு அந்த கோட்டையை கம்ப்ளீட்டா ஈ கைஜன் அப்படின்ற ஒரு கட்டி முடிக்கிறாரு. அப்படி கட்டி முடிச்ச உடனே அங்க இருந்து மேற்பார்வையாளருக்கா இருந்தாலும் சரி அங்க இருந்து அரசருக்குனாலும் சரி பயங்கரமான ஒரு சிரிப்பு வந்துருது. ஏன்னா இந்த கோட்டையை கம்ப்ளீட்டா கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு செங்கல் மிச்சம் இருக்கு இல்லையா. சோ அதை பார்த்த உடனே உன்னோட கால்குலேஷன் தப்பாயிடுச்சு, நீ இந்த இடத்துல தோத்துட்ட. சோ நான் சொன்ன மாதிரியே உனக்கும் சரி உன்னோட வேலையாட்களுக்கும் சரி நான் பயங்கரமான ஒரு தண்டனையை தரப்போறேன், உன்னை சிறைப்பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை சிறைப்பிடிக்க வர்றாங்க. அப்படி வர்ற டைம்ல டக்குன்னு நம்ம ஈ கைஜான் அரசியல நான் இன்னும் கோட்டையை கட்டி முடிக்கல, இந்த கல்லை நான் வைக்க வேண்டிய முக்கியமான இடம் இருக்கு, அந்த இடத்துல நான் கல்லை வைக்கணும், எனக்கு தயவு செஞ்சு வழியை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர
ஃபாஸ்டா போயிட்டு அவர் கட்டின அந்த ஒரு கோட்டையில இருக்கிற ஒரு மதில்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு செங்கலை கொண்டு போய் வைக்கிறாரு. அதை பார்த்த உடனே அரசர்களும் சரி மேற்பரவர்களும் சரி பயங்கரமான ஒரு சாக்கு, என்னடா சம்பந்தமே இல்லாம இந்த மதில் சுவர்ல போயிட்டு தேவையில்லாம இந்த ஒரு கல்லை வைக்கிறான், இதனால என்னடா யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு உடனே நம்ம கைஜானு அரசரே இந்த ஒரு கல் சாதாரண கல்லு கிடையாது, இந்த ஒரு கல் இருக்க வேண்டிய இடம் இந்த ஒரு இடம் தான், இந்த ஒரு கல் என்னோட அனுமதி இல்லாம யார் எடுத்தாலுமே இந்த ஒரு ஒட்டுமொத்த கோட்டையுமே கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிரும். ஏன்னா இந்த ஒட்டுமொத்த கோட்டையோட ஸ்டெபிலிட்டியே இந்த ஒரு கல்லுல தான் இருக்கு. சோ அதுக்காக இந்த இடத்துல இந்த கல்லை வச்சிருக்கேன், என்ன கேட்காம யாராச்சும் இதை எடுத்தீங்க அப்படின்னா இந்த கோட்டை தரையோட தரையா மண்ணாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதில இருந்து கீழே இறங்கிடுறாரு. அப்படி ஒரு சொன்ன உடனே அங்க இருந்து எல்லாருனாலும் அந்த கல்லை பார்த்து பயங்கரமான ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருது. ஆத்தாடி இனிமேல் இந்த கல்லை நம்ம தொடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து அந்த கல்லை யாருமே தொடவே இல்லையா. அது அப்ப மட்டும் கிடையாது, 600 வருடங்கள் கழிச்சு இன்னைக்கு வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா அந்த கல்லை யாருமே தொடாம இன்னும் அந்த கல்லை அதே மதில் சுவர்ல அப்போ வச்சப்ப எந்த இடத்துல இருந்துச்சோ அதே இடத்துல தான் இருக்கவே செய்தான். சோ ஈகேஜனோட இந்த ஒரு சாதாரணமான நடத்தையால பாத்தீங்கன்னா அரசர் பயங்கரமா ஈர்க்கப்பட்டு அவருக்கு பயங்கரமான வெகுமதியை கொடுத்ததாகவும் வரலாறு இருக்கு. சரி, இந்த வரலாறு ஒரு பக்கம் இருக்கப்ப இந்த கோட்டையை குறிப்பிட்ட காலகட்டத்துல பயங்கர ஃபாஸ்டா கட்டி முடிச்சதா வரலாறு இருக்கு. அப்படி கட்டுறதுக்கு அவங்களுக்கு 99,999 செங்கற்கள் தேவைப்படுச்சு இல்லையா. ஆனா அந்த எல்லா செங்கலையுமே பாலைவனத்துல வச்சு உருவாக்க முடியாது இல்லையா. சோ அதுக்காக இந்த கல்லை எங்க இருந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கோட்டை கட்டப்பட்ட இடத்துல இருந்து பல மைல் தூரத்துல இருக்கிற ஒரு மலையில இருந்து தான் கொண்டு வரவே செஞ்சிருக்காங்க. அங்க இருக்கிற மக்கள் தான் அந்த செங்கலை உருவாக்கவே செஞ்சாங்கன்னா அப்படி அவங்க உருவாக்குன எல்லாருக்குமே மன்னர் போட்ட ஒரு முக்கியமான ஆர்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இவ்வளவு காலகட்டம் தான் இருக்கு, அந்த காலகட்டத்துக்குள்ள நீங்க இந்த கோட்டையை கட்டி முடிச்சிருக்கணும், அதுக்கு தேவையான கல் எல்லாத்தையுமே நீங்க உருவாக்கி அந்த இடத்துக்கு கொண்டு போய் வச்சிருந்திருக்கணும். சப்போஸ் நீங்க காலதாமதமா அந்த கல் அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்லிட்டு போயிட்டாராம். இதை கேட்ட உடனே அந்த மலையில இருந்த எல்லா மக்களுக்குமே என்ன பண்றது எது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையா. அவங்களும் எவ்வளவு ஃபாஸ்டா செங்கலை உருவாக்க முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா செங்கலை உருவாக்கி தள்ளுறாங்க. ஆனா என்னத்தை தான் செங்கலை உருவாக்கி அந்த இடத்துல வச்சாலும் அங்க இருந்து பல மைல் தூரத்துல இருக்கிற அந்த கோட்டை கட்டுற இடத்துக்கு இந்த செங்கலை கொண்டு வரதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா. ஏன்னா அந்த காலகட்டத்தில் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ட்ரெயின் லாரியா இருந்துச்சு, அதெல்லாம் எதுவுமே கிடையாதுல. ஒண்ணு கொண்டு வரதுனா மனிதர்கள் அவங்களே சுமந்துட்டு தான் வரணும், இல்லாட்டினா மாடு குதிரை கழுதை அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க மேல ஏத்தி தான் நீங்க கொண்டு வந்தானோ. ஆனா 99,999 கல்ல கொண்டு வர அளவுக்கு அவ்வளவு கால்நடைகள் அவங்களுக்கு கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டா அது கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. சோ எப்படி இவ்வளவு செங்கல் அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விழிப்புதங்கி நிக்கிற அந்த ஒரு டைம்ல அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கடவுளை பயங்கரமா வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க வணங்கின அந்த ஒரு டைம்ல திடீர்னு வானத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓலைச்சுவடி வந்து விழுகுது. அந்த ஓலைச்சுவடியை பிரிச்சு அவங்க படிக்கிறாங்க. அப்படி படிச்ச உடனே அவங்களுக்கு பயங்கரமான ஒரு வலி கிடைச்சதாகவும் சொல்றாங்க. எஸ், இந்த ஒரு ஓலைச்சுவடி விழுந்த அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான விண்டர் சீசன் உருவாக ஆரம்பிக்குது. சோ அந்த ஒரு விண்டர் சீசன் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உடனே அந்த மலையில இருந்து அந்த கோட்டைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பாதையை உருவாக்குறாங்க. அப்படி அவங்க உருவாக்குன அந்த ஒரு பாதையில பாத்தீங்கன்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தண்ணியை சேகரிக்க முடியுமோ அவ்வளவு தண்ணியை சேகரிச்சுட்டு வந்து அந்த பாதை முழுக்க ஊத்துறாங்க. அப்படி ஊத்துற அந்த தண்ணி எல்லாமே பாத்தீங்கன்னா விண்டர் சீசன்ல கம்ப்ளீட்டா பனிக்கட்டியா மாற ஆரம்பிக்குது. அப்படி மாறின அந்த ஒரு பனிக்கட்டி மேல இவங்க உருவாக்குன அந்த கல் இருக்கு பாத்தீங்களா, அந்த கல் எல்லாத்தையுமே சறுக்களா வச்சு சரு தள்ளி விட்டாங்களாம். அப்படி தள்ளி விட்ட அந்த கற்கள் எல்லாமே ஒட்டு மொத்தமா வந்து இந்த கோட்டையிட்ட சேர்ந்ததாகவும் ஒரு வரலாற்று கதை இருக்கு. சரி, ஓகே, இந்த கோட்டையோட கதை ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இந்த வீடியோல பார்க்க வந்தது முக்கியமா நம்ம சீன பெருஞ்சுவரை பத்தி தானே. அப்படிப்பட்ட இந்த ஒரு சீன பெருஞ்சுவர் பாலைவனத்து வழியா எதுக்கு அவங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கட்டியிருக்கணும்? இதை கட்டினது உண்மையிலேயே டிஃபென்ஸுக்காக தான் கட்டினாங்களா இல்ல வேற எதுவும் முக்கியமான ரீசனுக்காக கட்டினாங்களா அப்படின்றத ஆராய்ச்சி பண்றதுக்காக ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த பாலைவனத்துல இருக்கிற சீன பெருஞ்சுவரை ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ஆராய்ச்சி பண்றப்ப அவங்க சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா வில்லம்புல இருக்கிற அம்போட தலை இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த அம்போட தலைகளை எக்கச்சக்கமான இடங்கள்ல அந்த பாலைவனத்துல அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதை கண்டுபிடிச்ச உடனே கார்பன் டேட்ஸ்க்காக அதை அனுப்பி வைக்கிறாங்க. அதாவது இது எத்தனை வருட பழமையானதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அனுப்பி விட்டு அதுல கிடைச்ச ரிசல்ட் பாத்தீங்கன்னா அவங்களை பயங்கரமா ஆச்சரியப்படுத்துச்சு. ஏன்னா அந்த ஒரு அம்போட ஏஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 வருடம் பழமையானது அப்படின்னு வந்துச்சான். அப்படின்னா இந்த சீன பெருஞ்ச ஒரு 600 வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டது கிடையாது. அதாவது இந்த கோட்டையை கட்டினதா சொன்னாங்க பாத்தீங்கன்னா 600 வருடங்களுக்கு முன்னாடி கட்டணும் அப்படின்னு. அந்த கோட்டை கட்டப்பட்ட டைம்ல கட்டப்பட்ட சீன பெருஞ்சுவர் அது கிடையாது. அதற்கு 10,000 வருடங்களுக்கு முன்னாடியே அந்த இடத்துல அந்த ஒரு சீன பெருஞ்சுவர் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த மிங் டைனஸ்டி தான் இந்த சீன பெருஞ்சுவர் வழியா வந்து அந்த ஒரு கோட்டையை கட்டிருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அப்படின்னா 2000 வருடங்களுக்கு முன்னாடி அந்த இடத்துல சீன பெருஞ்சுவரை கட்டிருக்காங்க அப்படின்னா அது யார் தான் கட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டீப்பா ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்றப்ப அவங்களுக்கு இன்னும் எக்கச்சக்கமான மிஸ்டரியான விஷயங்களும் கிடைக்க தான் செஞ்சுச்சு. ஏன்னா இப்ப அந்த சீன பெருஞ்சுவர் எதுவுமே விசிபிள் இல்ல, ஏதோ வாய்க்கால கட்டின கற்கள் மாதிரி தான் தரையோட தரையா இருக்கு. இதோட ரேட் உண்மையிலேயே இவ்வளவுதான் இருந்துச்சா அப்படின்றத டிஜிட்டல வச்சு ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி பாக்குறப்ப 2000 வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த சீன பெருஞ்சுவரோட ரேட் கிட்டத்தட்ட 20 அடி இருக்கலாம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சிட்டு இருக்கப்ப இந்த சீன பெருஞ்சுவருக்கு சைடுல பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்டரியஸான அமைப்பை பாக்குறாங்க. அதை இனிஷியலா பாக்குறப்ப ஒரு வித்தியாசமான பாறை மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. ஆனா பாறை மாதிரி தெரிஞ்சாலும் அது நேச்சுரல் பாறை மாதிரி தெரியல, அது மனிதர்கள் உருவாக்கின பாறை மாதிரி தான் தெரியவே செஞ்சிருக்கு. உடனே அந்த பாறை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்றப்ப அந்த பாறைக்கு கீழே ஒரு ஓலைச்சுவடியும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஓலைச்சுவடி பாத்தீங்கன்னா மரத்தால செய்யப்பட்டிருக்கு. அதுல சில சயின்ஸ் லெட்டரும் எழுதப்பட்டிருக்கு. அதை உடனே கார்பன் டேட்டிங் அனுப்பிடுறாங்க. அப்படி அனுப்பிவிட்டு கிடைச்ச ரிசல்ட் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 2000 வருஷங்களுக்கு முன்னாடி கிடைச்ச அம்போட ஹெட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த காலகட்டத்துக்குரிய ஓலைச்சுவடி தான் இது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. சரி, அப்படி அதுல என்ன எழுதிருக்கு அப்படின்றத வாட்ச் பாக்குறப்ப தான் இந்த மிஸ்டரியஸான ஸ்டோன் என்ன அப்படின்றதையே அவங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. எஸ், அந்த ஓலைச்சுவடில என்ன
இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகல் டைமா இருந்துச்சுன்னா இந்த கோட்டை சுவர் மேல கொடியை ஏத்தணும். அதே இது இரவா இருந்துச்சுன்னா கொடி நம்மளுடைய கண்களுக்கு தெரியாது. அந்த டைம்ல நீங்க தீப்பந்தங்களை ஏற்றணும். அப்படி நீங்க இந்த 1000 வாட்ச் டவர்ல ஏத்துற தீப்பந்தங்களும் ஹான் டைனஸ்டியோட கோட்டையில இருந்து பார்த்தா தெளிவா தெரியும். சப்போஸ் ஏதாவது ஒரு கோட்டையில தீப்பந்தம் அணைக்கப்பட்டுச்சுன்னா, இல்லாட்டினா வரிசையா ஒவ்வொரு தீப்பந்தமும் அணைஞ்சிட்டே வந்துச்சு அப்படின்னா எதிர்நாட்டு படைகள் நம்மள நெருங்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நாங்க உணர்ந்துக்குவோம். இந்த ஒரு வேலை வாட்ச் டவர்ல இருக்க ஒவ்வொருத்தரும் தெளிவா செய்யணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ இதன் மூலமா இந்த ஒரு மிஸ்டீரியஸான ஸ்டோன் வாட்ச் டவர் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. அது மட்டும் கிடையாது, இது ஒரு வாட்ச் டவர் கிடையாது, சீன பெருஞ்சோர் முழுக்க எக்கச்சக்க வாட்ச் டவர் இருந்திருக்கு அப்படின்றதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இதுல இருக்க பயங்கர ஆச்சரியமான விஷயமே, இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க சீன பெருஞ்சோர்ல பாத்தீங்கன்னா வாட்ச் டவர் சீன பெருஞ்சோர் மேலேயே தானே இருக்கும். ஆனா 2000 வருடங்களுக்கு முன்னாடி ஹான் டைனஸ்டி காலகட்டத்தில் கட்டப்பட்ட வாட்ச் டவர் எதுவுமே அந்த சீன பெருஞ்சோர் மேல கட்டப்படல, அந்த சீன பெருஞ்சோருக்கு உட்புறத்துல தான் கட்டப்பட்டிருக்கு. இதை கண்டுபிடிச்ச அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா அந்த பாலைவனத்துல இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் ஊஜு காயின்ஸ். இந்த காயின்ஸ் அந்த காலகட்டத்துல யார் யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா வணிகர்கள் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த ஒரு காயின்ஸ் எதுக்கு இந்த சீன பெருஞ்சோருக்கு பக்கத்துல கிடைச்சிருக்கு அப்படின்றதே ஆராய்ச்சியாளர்களுக்கு பயங்கர ஆச்சரியமா தான் இருந்திருக்கு. சோ அதை இன்னும் கொஞ்சம் டீப்பா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறப்ப அதை இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் இந்த சீன பெருஞ்சோர் சீனர்கள் வெறும் டிஃபென்ஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணல, இத வணிகத்துக்காகவும் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. எஸ், இந்த சீன பெருஞ்சோர் பாத்தீங்கன்னா சில்க் ரோடு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஒரு முக்கியமான ரூட்டாவே இருந்திருக்கு. அது என்ன சில்க் ரோடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் அந்த காலகட்டத்தில் வணிகத்துக்காக யூஸ் பண்ணப்பட்ட ரூட் அப்படின்னு சொல்றாங்க. இது சீனால இருந்து ஆரம்பிச்சு சென்ட்ரல் ஆசியா, இந்தியா, மாடர்ன் டே துருக்கி, எகிப்து, அரேபியா, ரோம் வரைக்கும் போய் முடியுமா. சில்க் ரோடு அப்படின்றதுக்காக நல்லா ரோட போட்டு பளபளன்னுலாம் வச்சிருக்க மாட்டாங்க. அவங்க போற ரூட்டை தான் சில்க் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சில்க் ரோடு வழியா தான் ரோம்ல அளவுக்கு அதிகமா கிடைக்கிற தங்கம், வெள்ளி அண்ட் விலையுயர்ந்த கற்கள் அனைத்தையும் சீனர்கள்ட்ட ரோமானியன்ஸ் கொடுத்துட்டு சீனால அளவுக்கு அதிகமா கிடைக்கிற சில்க், ஸ்பைசஸ் அண்ட் தந்தங்களை பரிமாற்றிக்கிடுவாங்களாம். இது இவங்க 2 நாட்டுல மட்டும் கிடையாது, ஊடல எந்தெந்த நாட்டுல எது அளவுக்கு அதிகமா கிடைக்குதோ அதை வாங்கிட்டு தான் நாட்டுல இருக்கிறத கொடுத்துருவாங்களாம். சோ இப்படிதான் பாத்தீங்கன்னா இந்த சில்க் ரோடு வழியா அந்த காலகட்டத்தில் வணிகம் செஞ்சிருக்காங்க. ஆனா அப்படி செய்யப்பட்ட வணிகம் சேஃபா அப்படின்னு கேட்டா அது கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த ரூட்ல டிராவல் பண்ணி வரப்ப எக்கச்சக்கமான டெட்லிஸ்டான மலைகளையும் வறண்ட பாலைவனங்களையும் டெட்லிஸ்டான ஸ்னேக்கையும் கடந்து வர வேண்டி இருக்கும். அப்படி கடந்து வரப்ப பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வணிகர்கள் காணாம போயிருவாங்க. இந்த ஆபத்துகள் எல்லாம் தாண்டி சில பேர் வந்தாலும் இடையில இருக்க வழிப்பறி கொள்ளையர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க இவங்க கொண்டு வர பொருட்களை அடிச்சுட்டு போயிருவாங்களாம். சோ இந்த ஒரு ரூட் வழியா வர்ற வணிகர்கள் தான் எல்லைக்குள்ள வர்றப்ப சேஃபா டிராவல் பண்ணி வர்றதுக்காகவும் இந்த ஒரு சீன பெருஞ்சோரை உருவாக்கி இருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. சரி, ஹான் டைனஸ்டி காலகட்டத்தில் கட்டப்பட்ட இந்த ஒரு சீன பெருஞ்சோர் தான் சீன பெருஞ்சோர்கள் உருவாறதுக்கு தொடக்க புள்ளியா இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாதான். இந்த ஹான் டைனஸ்டி காலகட்டத்துக்கு முன்னாடி வாழ்ந்த டெரகோட்டா வாரியர்ஸ் பொம்மைகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த பொம்மைகளை உருவாக்கின அரசனான சின் சுவாங்டி அரசன் காலகட்டத்தில் கிடைச்ச சில ஓலைச்சுவடுகள்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு முக்கியமான விஷயம் பொறிக்கப்பட்டிருக்கு. அதுல என்ன மென்ஷன் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின் சுவாங்டி அவரோட காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய மதில் சுவரை உருவாக்குனதாகவும் அதோட தொலைவு 2000 மைல் டிஸ்டன்ஸா இருந்ததாகவும் அதுக்காக கிட்டத்தட்ட 3 லட்சம் போர் வீரர்களை இறக்குனதாகவும் கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட வேலையாட்களை இறக்குனதாகவும் அவங்க எல்லாத்தையும் நாயா பையா வேலை வாங்கினதாகவும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு சோறு எதுவுமே போடாம பட்டினியோடைய வேலை வாங்கினதாகவும் அந்த பட்டினியினாலேயே எக்கச்சக்கமான வேலையாட்கள் இறந்து போனதாகவும் அந்த ஒரு 2000 மைல் மதில் சுவருக்காகவே எக்கச்சக்கமான மக்களை கொன்று குவித்ததாகவும் வரலாற்று சுவர்ல பொறிக்கப்பட்டிருக்கு. அதை வச்சு பாக்குறப்ப டெரகோட்டா வாரியர்ஸ் பொம்மைகளை உருவாக்கின அந்த ஒரு அரசன் காலகட்டத்திலேயே சீன பெருஞ்சுவர் கட்டப்பட்டிருக்கு அப்படின்றத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. சரி, இதுதான் சீன பெருஞ்சுவர்கள் உருவாறதுக்கு தொடக்க புள்ளியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் ஃபர்தரா ஆராய்ச்சி பண்ணி பாக்குறப்ப இதுவும் சீன பெருஞ்சுவர் உருவானதுக்கு தொடக்க பாயிண்ட் கிடையாது. இதுக்கும் பேக் சைடு இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா போறப்பதான், அதாவது கிமு 2200 காலகட்டத்துக்கு முன்னாடி காலகட்டத்தில் இருந்த சீனாலேயே பாத்தீங்கன்னா சீன பெருஞ்சுவர்கள் கட்டினதுக்கான தடயங்கள் இருந்திருக்கு. அதாவது கிமு 2200 காலகட்டத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சீனா அப்படின்றது ஒரே நாடெல்லாம் கிடையவே கிடையாதான். அது 7 டிஃபரெண்டான ஸ்டேட்டா டிவைட் ஆயிருந்திருக்கு. அந்த 7 டிஃபரெண்டான ஸ்டேட்லயும் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு அரசன் இருந்துகிட்டு எதிரெதிர் அரசன் கூட பயங்கரமா சண்டையிட்டு தெரிஞ்சிருக்காங்க. சோ அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த 7 ஸ்டேட்ல இருந்த அரசர்களுமே அவங்களோட ரீஜனை காப்பாத்துறதுக்காகவே பாதுகாக்கிறதுக்காகவே அவங்க ரீஜன்ல ஒரு மிகப்பெரிய மதில் சுவர்களை உருவாக்கி இருந்திருக்காங்க. அதாவது அவங்க அந்த காலகட்டத்திலேயே சீன பெருஞ்சுவரை உருவாக்கி தான் அவங்களோட ரீஜனை பாதுகாத்து வந்திருக்காங்களாம். அதுக்கடுத்து வந்த குயின்சி ஹான்ஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பேரரசன் தான் இந்த 7 ஸ்டேட்ஸையும் பயங்கரமா போர் கொண்டு வெற்றி கண்டு அந்த 7 ஸ்டேட்ஸையும் ஒன்னா கம்பேர் பண்ணி ஒரே சீனாவா மாத்தினாரா. அப்படி மாத்தின உடனே அவரும் கிட்டத்தட்ட 3000 மைல் தொலைவுக்கு ஒரு மிகப்பெரிய சீன பெருஞ்சுவரை எழுப்பினாராம். சோ இவர் காலகட்டத்தில் கட்டப்பட்ட இந்த ஒரு மிகப்பெரிய சீன பெருஞ்சுவர் தான் சீன பெருஞ்சுவர்கள் உருவானதுக்கான தொடக்க பாயிண்டாவே அமையுது. சோ இப்படி சீனால கட்டப்பட்ட மொத்த சீன பெருஞ்சுவரோட டோட்டல் டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது 13000 மைல் தொலைவு இருந்திருக்கு. அதாவது நம்மளுக்கு புரியுற மாதிரி கிலோமீட்டர்ஸ் சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 20921 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு சீன பெருஞ்சுவர்களை கட்டி இருந்திருக்காங்க. இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்ம ஹோல் எர்த் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த எர்த்தை கம்ப்ளீட்டா நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி பிளாட் ஆக்கி அதுல ஆஃப் டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் வருமோ அவ்வளவு டிஸ்டன்ஸ் அளவுக்கு சீன பெருஞ்சுவர்களை சீனர்கள் கட்டி இருந்திருக்காங்க. இந்த ஒரு சீன பெருஞ்சுவரை கட்டுறதுக்காக எக்கச்சக்கமான உயிர்களை விலை கொடுக்கவும் செஞ்சிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த சீன பெருஞ்சுவரை டிஃபென்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் இதை வணிகத்துக்காகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னதான் இவ்வளவு பிரம்மாண்டமா 20921 கிலோமீட்டர் தொலைவு அளவுக்கு
பயங்கரமா சின்ன பெருஞ்சுவர் அவங்க கட்டி வச்சிருந்தாலும் இப்ப நம்மளுக்கு விசிபிளா இருக்கிற ஒரே ஒரு சின்ன பெருஞ்சுவர் அப்படின்னா அது பெய்ஜிங்க்கு பக்கத்துல இருக்கிற சின்சான்லிங் மலைப்பகுதியில் இருக்கிற இந்த ஒரு சின்ன பெருஞ்சுவர் மட்டும்தான். சோ இந்த ஒரு சின்ன பெருஞ்சுவரை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத நீங்களும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே गाइस, இந்த வீடியோ முடிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, and போகும்போது மறக்காம மணிச் மியூசிக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே गाइस, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை.